ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க மீன் குழம்பு வைக்கிறேன். அக்கத்து வீட்டில், பக்கத்து வீட்டில், அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில்னு எல்லா வீட்லேயும் கேட்டுட்டு, எல்லோரும் சொன்னதையும் ஒரே இதாக கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமாக புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு, எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அது கூடவே 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வந்து நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து மேலே இதில் தாங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன். சாம்பார் தூள் போடலாமா, மட்டன் மசாலா, கறி மசாலா தூள் எது போடுறதுனே தெரில. சரி 2யும் கலந்து இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் மொத்தம் 2 ஸ்பூனை போட்டு ஏதோ ஒன்று குழம்பு ரெடியானா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து, அதுக்கப்புறமா வந்துட்டு சரி இனிமேல் கேப் விடக்கூடாது, டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுப்பில் தூக்கி சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்து அதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டேங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா கொதிச்சுது. சரி ஓகே நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொதிக்குது 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 கொதிக்குது, தண்ணியே சுண்ட மாட்டேங்குதுங்க. எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. சரி இப்போதைக்கு நம்ம உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தா, நானும் சுண்டுன்ட்டு பார்த்துட்டே இருக்கேன். தண்ணியும் குறைய மாட்டேங்குது. விட்டா கேஸே தீர்ந்துரும் போல். ஆனால் வந்து குழம்பு ரெடி ஆகிற பாட்டை காணோம். கடைசியில் சரி ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு தட்டு போட்டு மூடிட்டு வெளில போய் உட்காந்துட்டேங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் குழம்பு ஓரளவுக்கு சுண்டி நல்ல ஒரு கொஞ்சமாக இருந்ததுங்க. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம மீனை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் 2 வால் பீஸு மீதிலாம் தலை பீஸ் தான். ஏன்னா நாங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டதில்ல. பசங்க கேட்டாங்க அப்படின்றதுனால தான் வச்சோம். சரி இப்போ மீனை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நல்லா சுண்டுனதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டேன் ஸ்பீடாக வச்சுட்டு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தழையும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டு, சரி குழம்பு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சுங்க. பார்த்து பார்த்து வச்சா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க. ஏனோ தானோன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சதுனாலையோ என்னவோ தெரில, குழம்பு வந்து ஆனால் என்ன மீன் குழம்புல மீன் வாசம் இல்லைங்க. புளிக்குழம்பு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.